ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி முடிச்சவங்களுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல சூப்பரான கோல்டன் சான்ஸோட பர்மனன்ட் ஜாப் வேகன்சி தான் வந்திருக்கு. இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸ் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் அண்ட் ஹை லெவலான சேலரி பிளஸ் அலோவன்ஸுமே இருக்கும். இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட்ஸ் மறக்காம அப்ளை பண்ணுங்க. இந்த வேலைவாய்ப்பு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா வீடியோவை மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிபிகேஷன் எங்க இருந்து அறிவிச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ் லிமிடெட்ல இருந்து தான் தற்போது அறிவிச்சிருக்காங்க. டோட்டலா 43 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. நான் சூப்பர்வைசர் கேட்டகரியில ரெக்ரூட் பண்ண போறாங்க. இதுல என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்கன்னா உரங்கள் தயாரிச்சிட்டு இருக்காங்க. அதாவது அமோனியா, யூரியா, காம்ப்ளெக்ஸ் போன்ற உரங்கள் தான் தயாரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே பர்மனன்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். சோ இதுல பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெய்னி ஆபரேஷன்ல 28 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. எஸ்சில 11 வேகன்சியும், ஓபிசில 8 வேகன்சியும், இடபிள்யூஎஸ்ல 2 வேகன்சியும் அண்ட் யூஆர்ல 7 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. டோட்டலா 28 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சேலரி பாத்தீங்கன்னா 24,500 ரூபாய் பிளஸ் அலோவன்ஸுமே இருக்கும். 26 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைம்ல 3 இயர் டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அது பாத்தீங்கன்னா 2024 2025ல முடிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெய்னி மெயின்டெனன்ஸ் மெக்கானிக்கலுக்காக 5 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. எஸ்சில 3 வேகன்சி, இடபிள்யூஎஸ்ல 1 வேகன்சி அண்ட் யூஆர்ல 1 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. சேலரியா 24,500 ரூபாய் பிளஸ் அலோவன்ஸுமே இருக்கும். இதுக்குமே 26 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனா ஃபுல் டைம் 3 இயர் டிப்ளமோல மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2024 2025 முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெய்னி மெயின்டெனன்ஸ்ல எலக்ட்ரிக்கலுக்காக 3 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. எஸ்சில 1 வேகன்சி, இடபிள்யூஎஸ்ல 1 வேகன்சி அண்ட் யூஆர்ல 1 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. சேலரியா 24,500 ரூபாய் பிளஸ் அலோவன்ஸுமே இருக்கும். இதுக்குமே 26 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல் டைம் 3 இயர் டிப்ளமோ கோர்ஸா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இதுவுமே 2024 2025 முடிச்சிருக்கவங்க எலிஜிபிள் தான். டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ட்ரெய்னி மெயின்டெனன்ஸ்ல இன்ஸ்ட்ருமென்டேஷனுக்காக 2 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. எஸ்சில 1 வேகன்சி அண்ட் யூஆர்ல 1 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. சேலரியா 24,500 ரூபாய் பிளஸ் அலோவன்ஸுமே இருக்கும். குவாலிஃபிகேஷனா ஃபுல் டைம் 3 இயர் டிப்ளமோல இன்ஸ்ட்ருமென்டேஷன் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுவுமே 2024 2025 பாஸ் அவுட் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். இதுக்குமே 26 வயசுக்குள்ள இருக்கவங்க எலிஜிபிள் தான். டெக்னீஷியன் ரிகர்க்காக 1 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. சேலரியா 26,500 ரூபாய் பிளஸ் அலோவன்ஸுமே இருக்கும். குவாலிஃபிகேஷனா 10th பாஸ் பண்ணி 3 இயர் எக்ஸ்பீரியன்ஸா ரிகிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இந்த போஸ்டுக்குமே 26 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். டெக்னீஷியன் வெல்டருக்காக எஸ்சில 1 வேகன்சியும், யூஆர்ல 1 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க. டோட்டலா 2 வேகன்சி கொடுத்திருக்காங்க. சேலரியா 26,500 ரூபாய் பிளஸ் அலோவன்ஸுமே இருக்கும். குவாலிஃபிகேஷனா ஃபுல் டைம் ஐடிஐ வெல்டிங் முடிச்சிருக்கவங்க அப்ளை வந்து பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட் 26. ஜூனியர் செக்ரட்டரி கம் அசிஸ்டன்ட்காக 2 வேகன்சி தான் கொடுத்திருக்காங்க யூஆர் கேட்டகரியில. சேலரியா 22,500 ரூபாய் பிளஸ் அலோவன்ஸுமே இருக்கும். 26 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். குவாலிஃபிகேஷனா ஃபுல் டைம்ல டிகிரி முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் டைப்பிங்மே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அண்ட் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ்மே உங்களுக்கு இருக்கணும். இந்த தகுதியில இருந்துச்சுன்னா நீங்க தாராளமா இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்னு பாத்தீங்கன்னா மினிமம் 18 வயசுல இருந்து மேக்ஸிமம் 26 வயசுக்குள்ள இருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம ஏஜ்ல ரிலாக்சேஷனுமே கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டி கேட்டகரியில வரீங்கன்னா 5 வருஷம் ஏஜ் ரிலாக்சேஷனும், ஓபிசி கேட்டகரியில வரீங்கன்னா 3 வருஷம் ரிலாக்சேஷனும், பிடபிள்யூபிடி கேட்டகரியில வரீங்கன்னா 10 வருஷம் ரிலாக்சேஷன் கொடுத்திருக்காங்க ஜெனரலுக்காக. பிடபிள்யூபிடில ஓபிசில வரீங்கன்னா 13 வருஷமும், எஸ்சி எஸ்டில வரீங்கன்னா 15 வருஷமும் ஏஜ் ரிலாக்சேஷன் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஏஜ்ல ரிலாக்சேஷன் இருக்கு அப்படின்னா அதற்கான சர்டிபிகேட்மே கேட்கறாங்க. அதாவது உங்களோட 10th அல்லது 12th மார்க் ஷீட், மெட்ரிகுலேஷன் சர்டிபிகேட், இதுல ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் கேட்கறாங்க. அண்ட் இதற்கான குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்ளை பண்றீங்க அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்ளை பண்றீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்களும் தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்ளை பண்றீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் பவர் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் அண்ட் பவர், எலக்ட்ரிக்கல் பவர் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கவங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஸ்ட்ருமென்டேஷன் இன்ஜினியரிங்காக இன்ஸ்ட்ருமென்டேஷன் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமென்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், இன்ஸ்ட்ருமென்டேஷன் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமென்டேஷன், எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமென்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், இந்த டிசிப்ளின்ல எல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸா 500 ரூபாய் நிர்ணயிச்சிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி கேட்டகரிக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. ஃப்ரீயாவே நீங்க ஆன்லைன்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் பண்ணி சரியான டீடைல்ஸோட ஃபில் அப் பண்ணி சப்மிட் பண்ணாலே போதுமானது. அதர் கேட்டகரியில வரீங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் இந்த 500 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸ். இந்த ஃபீஸ் நான் ரிஃபண்டபிள் தான். அதனால கரெக்ட்டா செக் பண்ணி பே பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல தான் பே பண்ணனும். அண்ட் இந்த ஜாபுக்கான செலக்ஷன் process பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட், ஸ்கில் டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட் மூலமா தான் தகுதியான கேண்டிடேட்ஸை செலக்ட் பண்றாங்க. கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல பாத்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு கேட்டகரி இருக்கும். பார்ட் 1ல பாத்தீங்கன்னா 30 क्वेश्चन ஆப்டிட்யூட் அண்ட் ரீசனிங்ல இருக்கும். பார்ட் 2ல பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் நாலேஜ், அதாவது
அதாவது உங்களோட ரெலவென்ட் டிசிப்ளின்ல இருக்கும். பார்ட் 1ல பாத்தீங்கன்னா கரெக்டான ஆன்சருக்கு 1 மார்க் கொடுக்கறாங்க ஒரு क्वेश्चनக்கு. அது மட்டும் இல்லாம 0.33 நெகட்டிவ் மார்க் கொடுக்கறாங்க ஒரு தவறான பதிலுக்கு. பார்ட் 2ல பாத்தீங்க அப்படினா இதுக்குமே ஒரு क्वेश्चनக்கு 1 மார்க் கொடுக்கறாங்க. நெகட்டிவ் மார்க்கா 0.50 மார்க் கொடுக்கறாங்க தவறான பதிலுக்கு. அதனால தெரிஞ்ச क्वेश्चनக்கு மட்டுமே சரியான ஆன்சரை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸாம்க்கான டைமிங் பாத்தீங்கன்னா 90 நிமிஷம் உங்களுக்கான டைமிங்கா கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த எக்ஸாம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்திலயுமே இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் क्वेश्चंस தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம 1ல இருந்து 4க்குள்ள இருக்க போஸ்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படினா, அதாவது டெக்னீஷியன் போஸ்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படினா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான் இருக்கும். எந்த ஒரு ஸ்கில் டெஸ்ட் அண்ட் ட்ரேட் டெஸ்ட்டுமே இருக்காது. 5ல இருந்து 7 வரைக்கும் உள்ள போஸ்டுக்கு அப்ளை பண்றீங்க அப்படினா ஸ்கில் டெஸ்ட் ட்ரேட் டெஸ்ட்டுமே இருக்கும். அண்ட் இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு பாத்தீங்கன்னா www.madras.co.in வெப்சைட்ல உங்களோட வேலிடான இமெயில் ஐடி அண்ட் போன் நம்பரை கொடுத்து ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை ஆன்லைன்ல ஓபன் பண்ணி உங்களோட பர்சனல் டீடைல்ஸ், எஜுகேஷன் டீடைல்ஸ், குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட்டா என்டர் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை கரெக்ட்டா ஃபில் அப் பண்ணி அது கூடவே தேவையான டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ணிக்கோங்க. அண்ட் இத ஃபாலோ பண்ணி ஒரு சில ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்மே கொடுத்திருக்காங்க. அதையுமே டீடைலா படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த ஜாபை பத்தின எனி இன்ஃபர்மேஷன் அண்ட் உங்களுக்கான ஹால் டிக்கெட், செலக்ஷன் ஆனவங்களோட லிஸ்ட் எல்லாமே அவங்களோட பர்சனல் வெப்சைட்ல மட்டும் தான் வெளியிடுவாங்க. அதனால பர்சனல் வெப்சைட்டை அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த ஜாபுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் 18/3/2026 ரீசெண்டா தான் ஓபன் பண்ணிருக்காங்க. அண்ட் இதற்கான லாஸ்ட் டேட், பேமெண்ட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட்டும் பாத்தீங்கன்னா 5/4/2026 வரைக்குமே ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஜாபுக்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளோட வாட்ஸ்அப் சேனல் லிங்க்மே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஜாயின் பண்ணலனா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வேலைவாய்ப்பு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம வேலை தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற அரசு வேலைவாய்ப்பு தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போன்ற புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் குட் திங்ஸ்.